வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல தான் என்ன பார்க்க போறோம்னா, தி 7 டெட்லி சின்ஸ் சீசன் 2 எபிசோட் 10 வாட் வி லேக்டு. தன்னோட சீல் பண்ணப்பட்ட பவர் திரும்ப எடுக்கிறதுக்காக மெலிதாஸ் இங்கே இஸ்டேல் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு வந்திருப்பான். அண்ட் அந்த நகரத்தில் அவனுக்காக ஒரு ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. தன்னோட காதலி திரும்ப திரும்ப சாகட்டும் அண்ட் அவனுமே அந்த கோவத்தை கட்டுப்படுத்தணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இவனோட ட்ரையலு. ஸோ என்னதான் அவன் முயற்சி பண்ணாலுமே அவனோட கோவம் வந்து அவனை அப்படியே ஆக்கிரமிச்சிருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் இருக்கிற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா லிஸை மறந்துட்டு ட்ரையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே வந்துட்டான். ஸோ இவாளுங்கிறத பார்த்துட்டு எலிசபெத்துமே கண்ணீர் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பேனோட சில ஃப்ளாஷ்பேக் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேன் சின்ன வயசுலேயே ஒரு தீவ்ஸ் இருக்கிற ஒரு ஊரில் அவள் இங்கே இருக்கிற யாரோ பொருளுமே திருடிட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்தில் கேவ் ஆஃப் ட்ரெயினிங்லேருந்து வெளியே வந்த நம்ம 3 பேரையுமே இந்த இடத்துல ஜெனா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இருக்கிறா. ஸோ ஏன்னா அந்த இடத்துல கறிக்கு வந்திருப்பாங்கல்ல, ஏடா எங்களுக்கு என்னாச்சு, நாங்கள் என்ன ஏதாவது செத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கில்தன்ட்டு கேட்கும்போது, இல்லை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடுமையாக ட்ரைனிங் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து நீங்கள் பார்க்கலைன்னா செத்து போயிருப்பீங்க தெரியுமா அப்படின்னு ஹாக் பேசிகிட்டே இருக்குது. ஓ அப்படியா, ரொம்பவே நன்றி ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு கில்தன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறான். ஹென்ரிக்சன் எதுக்கு இங்கே வந்திருக்கிற மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கிங் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். நீ என் மேலே படுற கோவம் அது உரிமையானது தான், இருந்தாலுமே அது வந்து நானா பண்ணல, அதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் பேசிகிட்டே இருக்கிறான். சரி உங்களோட விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இப்போ எல்லாருமே நம்ம ட்ரெயினிங் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் திருடர்கள் தங்கி இருக்கிற ரேவன் டவுனில் நம்ம பேன் இன்னொரு பீச் மேனை வந்து பிடிச்சி வச்சிருப்பான். ஸோ அந்த மிருகமே பார்த்தீங்கன்னா இங்கே அவனோட கதையை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி எனக்கு என்னோட பழைய கதை எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகமாக இருக்குது, எனக்கு ஒன்று பார்த்தா என்னோட பையன் தான் ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பீச்மேன் பேசிகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் நம்ம பேனை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஜிவாகோ அப்படிங்கிறவன் பேனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். ஏய் நீ என்ன ரொம்ப சாப்பிட்ற இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் ஜிவாகோ ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. விளங்கும் உனக்கு மரியாதை கொடுக்கவே தெரியலையா இருக்குது, உங்கள் அப்பா அம்மா ஏன் உனக்கு மரியாதை சொல்லி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவாகோ பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அவனுக்கு தன்னோட அப்பா அம்மா பேசினோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அண்ட் திரும்ப வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போனானே அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க, உனக்கு என்னாச்சு, சாப்பாடு திருடிட்டு வர சொன்னால் நீ சாப்பிட்டு வந்திருக்கிற, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ, மரியாதை எனக்கு அந்த சாப்பாடு திரும்பி கூட அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா மிதிக்கிறான். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேனுமே வாந்தி எடுத்துட்டான். இந்த கருமத்தில் வெளியே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா துரத்தி விட்டுறாங்க. அண்ட் வெளியே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிற பேனு அங்கே இன்னொரு வீட்டில் சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறாங்க, அதை பார்த்து சொல்லி ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அந்த வீட்டுக்காரனமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க வீட்டு எதுக்கிட்ட அப்படி எட்டி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பேனுக்கு ஒரு எட்டி ஒரு உதவுடுறான். எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பேன் ஒன்றுமே தெரியாமல் ஒரு வீட்டு மேலே கொண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடியும் ஆம்பளையும் வந்துட்டு, பேன் நீங்கள் தான் இருக்கிறியா, உனக்காக நாங்கள் ஒரு வேலை வச்சிருக்கிறோம், அந்த வேலையை செஞ்சினா உனக்கு நாங்கள் ஒரு தங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நிஜமலுமா, இந்த பேரலுக்குள்ள உட்காந்தா எனக்கு ஒரு தங்க காசு நிஜமனு தரீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமான்னு சொல்லி பொய் தங்க காசை பார்த்தீங்கன்னா பேன் கிட்ட கொடுத்துட்டு அவனை வழுக்க டைம் ஒரு பேரலுக்குள்ளே போட்டு அப்படி மூடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லேடி ரெக்ஸோனை இந்த பொருளை வாங்கிக்குவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, எப்படியோ நமக்கு குறைஞ்சது ஒரு 30 தங்க காசாவது கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் பேசிகிட்டு இருக்கிறான். மரியாதை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரலுக்குள்ளே கத்திட்டே இருக்கும்போது, அடாடா வழிபோக்கர்கள் வந்துட்டானுங்க, நம்ம பொருள் எல்லாமே திருடிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களே கத்திட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு இதை சரியான தரணும், இப்போ உடச்சிக்கிட்டு வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு பேன் அந்த பேரல் உடச்சிக்கிட்டு வெளியே வந்தா ஜிவாகோ தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டுக்கிட்டு திருடிட்டு போயிட்டே இருக்கிறான். அட பாவி நீ தான் மறுபடியும் மாற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பேனை சாப்பாடுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சீக்கிரட்டான இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறான். டே பேன் என்னாச்சு, மறுபடியும் உன்னை திருடிட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் ஒன்று வந்து காப்பாற்றலைன்னா குழந்தைகளை சித்திரவதை பண்ணுற அந்த லேடி ரெக்ஸோன் கிட்ட உன்னை விற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாக சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் நீ ஏன் உன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிற, தினமும் நைட்டு தான் வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்கும்போது, நான் காலையில் போனால் என்னோட வீட்டை எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால தான் நான் நைட் நேரம் மட்டும் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிவாக சொல்லிட்டு இருக்கிறான். மனுஷங்களும் ரொம்பவே கொடூரமானவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவாக பேசிகிட்டே இருக்கிறான். ஆனால் எந்த காரணத்துக்காக நீ திருட ஆரம்பிச்சு அப்படின்னு பேன் தூக்கத்திலே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். பேன் நான் உன்னை தூங்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நீ தூங்குற மாதிரி இருந்தால் நல்லா படுத்து தூங்க அப்படின்னு நம்ம சிவாக சொல்லிட்டு இருக்கிறான். இல்லை நான் தூங்கினா அந்த ஆள் திரும்ப என் வயிற்றுலேயே வந்து மிதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ வந்து என் மடி மேலே படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாகோட மடியில் பேனை படுக்க வச்சுட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் எப்படி திருடுறது அப்படின்னு சிவாகிட்ட பேன் வந்து கற்றுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அவன் தான் வந்து கேட்டிருப்பான் எனக்கு எப்படி திருடுறது அப்படின்னு. ஆனால் ப்ராக்டிக்கலில் நம்ம சிவாகோ பண்ணுறது மாதிரியே இங்கே பேனும் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுமே ஈஸியாக மாட்டிக்கிறான். அந்த இடத்துல ஒரு ஆளோட பாக்கெட்டு திருடிட்டு போகும்போது நம்ம பேன் மாட்டிக்கிட்டான். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக சிவாகோ அவனை காப்பாற்றிட்டான். அண்ட் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. மனுஷங்களாமே ரொம்பவே கொடுமையானவங்க தெரியுமா, அவங்ககிட்டலாம் நம்ம சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிவாகோ பேசிட்டு இருக்கிறான். ஆமாம் எனக்கு இந்த மனுஷங்களே பிடிக்காது, இருந்தாலுமே நான் சிவாகோவை நம்புறேன் அப்படின்னு ஒரு உணர்ச்சி இல்லாத ரோபோட் மாதிரி இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறான். இவன் பேசுறதில் பார்த்துட்டு இங்கே நம்ம சிவாகோவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தன்னோட மகனோட வயசு இருக்கிற இன்னொரு குட்டி பையன் இவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறான். இதை கேட்டோன்னே சிவாகோவுக்கு அப்படியே ஒரு ஆனந்துக்கு நீராக வர மாதிரி இருக்குது. ஆனால் அவன் வெளியே காட்டிக்காமல் இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம முக்கியமான ஒரு இடத்த திருட போகிறோம், அதனால் இப்போவே நல்லா தூங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிவாகோ பேனோட தலையை துணி தடவிட்டு இருக்கிறான். பேனுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் யாருமே முன்னாடி பண்ணதில்லை, அவனுக்கு இதெல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் அடுத்த நாள் காலையில் இந்த மேன்ஷன் தான் நம்ம திருட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து அந்த திருட போகிற மேன்ஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறான். என்னது இன்னைக்கு சிவாக வரத்துக்கு இவ்வளோ நேரமாகுது அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா வருது. சிவாக வரதுக்கு முன்னாடி நானே இந்த இருக்கிற எல்லாமே திருடிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்தீங்கன்னா அவனாவே
அந்த மேன்ஷனுக்குள்ள போய் திருட போயிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேன் வந்து மாட்டிக்கிட்ட எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ளாஷ்பேக்குமே கட் ஆகுது. எனக்கு உன்னை இப்போ பார்த்தா கூட என் பையன் மாதிரியே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மேன் பேசிகிட்டே இருக்கிறான். என்ன மாதிரி ஒரு மிருகத்துக்கு மனிதவங்களும் வந்து குழந்தைய பிறப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமே கட்டிட்டு இருக்கிறான். அன்றைக்கி நான் வேணும்னே பண்ணல பேன், அன்றைக்கி நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மேன் பேசிகிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா சிவாக வந்து ரொம்ப அறக்க பறக்க ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஐயோ நான் ரொம்ப லேட்டாக தூங்கிட்டுனாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவேசமாக போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம பேன் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய மாட்டிகிட்டு இருப்பான்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேனை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு சோல்ஜர் அங்கே பேசுறது கேட்குறாங்க. மலைக்கு கீழே இருக்கிற ஒரு குகையில் மனுஷன் மாதிரியே இருக்கிற ஒரு வேர் உல்ஃப் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஜிவாக்கு தன்னோட பையன் சொன்னதான் ஞாபகம் வருது. அப்பா சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு அந்த குகை கடையில் அவன் பேசிகிட்டு இருப்பான். அண்ட் இப்போ ஜிவாகாவுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது, யாரை காப்பாற்றணும் அப்படின்னு. ஒன்றும் பேனை காப்பாற்றுவானா இல்லை தன்னோட பெத்த மகனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறான். சிவாகா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு என்னை மன்னிச்சிருப்பேன், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவாகா அழுதுகிட்டு போயிட்டே இருக்கிறா. அண்ட் அந்த இடத்துல தன்னோட மகனை வந்து நிறைய பேர் அடிச்சு போட்டிருப்பாங்க. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுமே அடிச்சு போட்டுட்டு அப்பா நீங்கள் ஒரு வழியாக வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை வந்து காப்பாற்றிட்டான். ஆனால் அவனால் முழு மனசோட சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா தன்னோட வளர்த்த மகனான பேன் அங்கேயே விட்டு வந்துட்டான்ல. பேன் நான் அந்த மாதிரி காரியத்தை நான் வேணும்னே பண்ணல, அப்போ என்னோட சூழ்நிலை அப்படி, நீ தயவு செஞ்சு என் மேலே கோவிச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்மேன் பேசிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தா இவன் தான் ஜிவாகோ எனக்கு உன் மேலே கோவமெல்லாம் இல்லை, நீ என்ன காப்பாற்றுறக்காக உன் பையனை விட்டுருந்தா தான் நான் உன் மேலே கோவப்பட்டிருப்பேனே தவிர மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோவமே இல்லை ஜிவாகோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறான். இதை கேட்டோன்னே சிவாகாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து அப்படியே 6 மலையாக போயிட்டு இருக்குது. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஹென்ரிக்சன் கூட நம்ம கிங் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு இவங்களோட ட்ரைனிங் பண்ண சுத்தமாக இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் தன்னோட பெட்டான ஆஸ்லோ அந்த இடத்துல வந்துருச்சு. ஆஸ்லோ நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கிறான். இந்த ப்ரீட் எங்கிருந்துடா வந்தது, இந்த நாய் ரொம்ப பார்க்குறக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனா பேசிகிட்டே இருக்கிறா. அப்படின்னு சரி நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரைனிங் கேவுக்குள்ளே போங்க, அது போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரெஸ் எல்லாமே கழட்டி போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா சொல்லிட்டு இருக்கிறா. சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே அவுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதர் ட்ரெஸ்ஸே எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு நீயோட நின்று இருக்கிறான். அட்லீஸ்ட் பேண்ட்டாவது போட்டுக்குங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஒரு தடி எடுத்துங்க, ஏன்னா இந்த தடியை வச்சு தான் நீங்கள் உள்ளே போய் சண்டை போட போகிறீங்க அப்படின்னு இங்கே ஜென்னா சொல்லிட்டு இருக்கிறா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பை காட்டிக்கிட்டு அப்படியே எல்லாருமே மசில் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்து வாங்கடா பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் தான் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் வழி காமிச்சிட்டு இருக்கிறா. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே ஹாக் பின்னாடி வரவே இல்லை. எல்லாரும் எங்கடா போனீங்க அப்படின்னு ஹாக் பயந்துகிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளி தேடி இங்கே ஹாக் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் இந்த இடத்துல ஹாஸ்டர் கில்தன் இருக்கிறாங்க. அடைச்ச மறுபடியும் நான் உன் கூட மாட்டிக்கிட்டேன்னா இப்போ வேறு யார் கூட சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டர் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டிராகன் வருது. அண்ட் அந்த டிராகனை வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்ககிட்ட ஸ்வாட் இல்லாத காரணத்தினால வெறும் கட்டையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மேஜிக் பவர் அந்த கட்டையில் ஃப்ளோ பண்ணிட்டு அண்ட் அந்த மான்ஸ்டர் வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க வச்சிருக்கிறது வெறும் ஒரு கட்டை தானே, அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே நம்மளால இந்த டிராகன் என்ன பண்ண முடியும், ஏன்னா நம்ம வெறி கொண்டு அடிச்சா தான் நாம் அந்த டிராகனையுமே தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டர் சொல்லிட்டே இருக்கிறான். ஏன்டா போன தடவை நம்ம அதே மாதிரி தானே பண்ணோம், அந்த மாதிரி பண்ணனால தான் நாம் போன தடவை கருகணும், இப்போ அதே மாதிரி பண்ணால் நம்ம டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கில்தண்டர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கில்தண்டருக்கு மெலியதா சொன்னது ஞாபகம் வருது. கில்தண்டர் பேட்டில் ஃபீல்டில் உனக்கு ஒரே ஒரு ரூல்ஸாக இருக்குது, என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெலியதா சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் ஹாஸ்டருக்கு ட்ரேஃபர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நீ எப்பவுமே உன்னோட டாக்டிக்ஸை நம்பி தான் இருக்கணும், அதாவது ஒரே டெக்னிக்கை பயன்படுத்தாமல் வேறு டெக்னிக்கை பயன்படுத்த அப்படின்னு ட்ரேஃபர் சொல்லியிருப்பான். அண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த டிராகன் இருந்து தப்பிச்சு சரி என்கிட்ட வேற ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட டெக்னிக்கை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. மெலியதா சொன்னது கில்தண்டருக்கும் ட்ரேஃபர் சொன்னது இங்கே ஹாஸ்டருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. டே கில்தண்டர் பேட்டில் ஃபீல்டில் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை, நீ இஷ்டப்படி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலியதா சொல்லியிருப்பான். அதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தன்னோட டாக்டிக்ஸை வந்து மாற்றிட்டு அந்த டிராகனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டரோட பவர் என்னதான் அதிகப்படியாக இருந்தாலுமே அந்த டிராகன் ஒன்றுமே பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட பவரை அந்த ஸ்வாடோட டிப்பில் வந்து பயன்படுத்துறதுனால அவன் அந்த டிராகனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க முடியுது. அண்ட் அதே சமயத்தில் கில்தண்டருமே தன்னோட தண்டர் பவரை அவன் வச்சிருக்கிற கட்டையிலையும் அவன் உடம்புலையும் முழுக்கவே ஒரு ஷீல்டை வந்து பயன்படுத்திட்டான். அப்படிங்கப்ப இவங்க 2 பேர்த்தோட டாக்டிக்ஸ் பார்த்தா எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா பேசிகிட்டே இருக்கிறா. ஏன்னா கில்தண்டரோட பவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம மெர்லின்னு பேசிகிட்டே இருக்கிறா. அந்த டாக்டிக்ஸ் பயன்படுத்துறதுனால கில்தண்டர்னால அந்த டிராகனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல முடியுது. அண்ட் சீன் கட் பண்ண அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே திரும்பி வெளியே வந்த மாதிரி இருக்குது. என்னாச்சு நம்ம மறுபடியும் செத்துட்டோமா, அடைச்ச நம்மளோட புது டாக்டிக்ஸுமே வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கில்தண்டர் பேசிகிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி உங்களோட 2 டாக்டிக்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது, அதனால தான் நீங்கள் 2 பேருமே அந்த டிராகனை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா பேசிகிட்டே இருக்கிறா. பார்த்தியா நம்மளோட டாக்டிக்ஸ் நல்லா வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்டர் கில்தண்டர் கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. நல்ல வேலை நான் வெறி பிடிச்சப்போ இந்த 2 பசங்களையுமே கொல்லாமல் இருந்த சின்ன பையலாக இருந்தானுங்க, இன்றைக்கி எவ்வளோ பெருசாகிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் அந்த இடத்துல அழுதுகிட்டு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். பரவாயில்ல ஹென்ரிக்சன், நீ பண்ண தப்புக்கு நீ ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துட்டு இல்லை, நீ அதை உணர்ந்துட்டில, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ரொம்பவே நன்றி மெலியதாஸ் அப்படின்னு சொல்லி ஹென்ரிக்சன் பேசிகிட்டே இருக்கிறான். என்னென்னு பார்த்தா அந்த மெலியதாஸுமே வெளியே வந்துட்டான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே கிங் அறுத்தரும் கோத்தரும் இன்னொரு சோல்ஜர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சோல்ஜர் வந்து எல்லாருமே அடிக்கும் போகும்போது அது வந்து டாப்பாக கழண்டு கீழே வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கோத்திரத்தோட மைண்ட் கண்ட்ரோலிங் பவரை பயன்படுத்துகிறான்.
ஸோ நீ எனக்கு அடிபடிணும் அப்படின்னு சொல்லி கோத்தர் பேசிட்டே இருக்கும்போது அதோட கை பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தரோட தலையை வெட்டிச்சு. இதை பார்த்தா நம்ம கிங் அர்த்தருக்கு ஆச்சரியமா இருக்குது. கவலைப்படாதீங்க கிங் அர்த்தர், நீங்க என் உயிரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இதை வெளியே இருந்து வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா இருக்குது அப்படின்னு இங்கே கோத்தர் சொல்லிட்டே இருக்கிறா. இந்த பைத்தியக்காரங்க பண்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றதுமே நான் தான். அவங்களுக்கு அது கூட தெரியல. இவங்களோட டாக்டிக்ஸ் உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜென்னா பேசிட்டே இருக்கிறான்டா. அதே சமயத்தில் அப்படின்னு சரி ஜென்னா நானுமே போய் உள்ள ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிட்டே இருக்கிறான். அடேங்கப்பா யாருக்கும் சண்டை போடுறதுக்கு மூடு வந்துருச்சாட்டு இருக்குது அப்படின்னு நீ உள்ள போகும்போது ஹென்ரிக்சனையுமே கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா சொல்லிட்டே இருக்கிறா. ஏன் அப்படிங்கும்போது ஏன்னா இந்த இடத்துல உள்ள 2 பேர் தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா அவன் கூட போகிறதுக்கு ஒத்துக்கிட்டான். அப்படின்னு சரி மெலியோதாஸ் நீங்கள் எதுக்காக இங்கே வந்து ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் உங்களோட சக்தி எடுத்துட்டீங்களா அப்படின்னு கிங் கேட்டுக்கும் போது ஏன்னா என் சக்தி எடுக்கிறதுக்கு என் பாடியை கொஞ்சம் பழக்கப்படுத்தி ஆக்கணும்ல, அதனால தான் இந்த ட்ரைனிங் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ்மே சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட் ஆஃப் சாம்பர்னு நிறைய ஜொல்லு இருக்குது. அந்த ஜொல்லை நீங்கள் பயன்படுத்தினால தான் நீங்கள் உங்களுக்கான மான்ஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கிங் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்டாகணும். ஸோ ஹென்ரிக்சன் பண்ணதுக்கு எல்லாமே காரணம் இன்னொரு டீமனாக தான் இருக்குது. அந்த டீமனோட பேர் தான் ஃப்ராட்டின்னு. ஸோ நீ அவனை மனசு விடுறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல நம்ம மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். சரி அவனை கட்டுப்படுத்தி இருந்தது ஃப்ராட்டின் அப்படிங்கிற ஒரு 10 கமெண்ட்மெண்ட்ஸை சேர்ந்த ஒருத்தனாவே இருக்கட்டும். ஆனால் இதுக்கு முன்னாடி கெலாண்ட் அப்புறம் மூன் ஸ்பீட்னு 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்த்து பற்றி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்க. அவங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சீல் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா அப்படின்னா மெலியோதாஸ் நீயுமே ஒரு டீமன் கிளானை சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மெலிதாஸை மரியாதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிங் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம மெலிதாஸ் செம டென்ஷனோட இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த எபிசோடுமே முடிக்கப்பட்டது.